கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்திலே 52வது வசனத்தை நான் பார்க்கும் பொழுது, நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழக பண்ணினார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அங்கே யோசேப்பினுடைய காரியத்தை குறித்து பார்க்கிறோம். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்திலே தேவன் என்னை பழக பண்ணினார், தேவன் என்னை பழக பண்ணினார், தேவன் என்னை விருத்தடைய பண்ணினார், தேவன் என்னை ஆசீர்வதித்தார். எந்த இடத்துல அப்படின்னா, நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்திலே. ஆண்டவர் உண்மையிலே இந்த நாட்களில் கர்த்தர் சிறுமையையும் எளிமையும் கர்த்தர் நினைக்கிறவர். நானோ சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாக இருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே ஆண்டவர் உங்களுடைய சிறுமையும் உங்களுடைய எளிமையும் ஆண்டவர் பார்க்கிறார். யோசேப்பு என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்திலே, நான் அடிமைப்பட்டிருந்த தேசத்திலே, நான் அடிமையாக விற்கப்பட்ட உபத்திரப்பட்ட தேசத்திலே, இந்த நாட்களில் நான் சிறைப்பட்டிருந்த தேசத்திலே, நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்திலே, நான் சிறுமையாக்கப்பட்ட தேசத்திலே தேவன் என்னை பழக பண்ணினார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். உண்மையாகவே இந்த நாட்களில் உங்கள் சிறுமைப்பட்ட அந்த இடத்துல, நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் சிறுமைப்பட்டு, எந்த இடத்துல நீங்கள் உபத்திரப்பட்டு ஒடுக்கப்பட்டு அற்பமாக எண்ணப்பட்டு இருக்கிறீங்களோ, அந்த இடத்துல அந்த பகுதியில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை பழக பண்ணுவார், கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏன்னா அப்படி தான் வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அதாவது நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழக பண்ணினார். நான் எந்த இடத்துல நான் சிறுமைப்பட்டு இருந்தேனோ, நான் எந்த இடத்துல ஒடுக்கப்பட்டு இருந்தேனோ, நான் எந்த இடத்துல அற்பமாக எண்ணப்பட்டேனோ, அதே இடத்துல என் தேவன் என்னை பழக பண்ணுவார், அதே இடத்துல என் தேவன் என்னை உயர்த்துவார், என்னை பெருக பண்ணுவார், என்னை விருத்தியடைய பண்ணுவார், என்னை ஆசீர்வதிப்பார். உண்மையாகவே இந்த நாட்களில் ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். எந்த இடத்துல நீங்கள் சிறுமைப்பட்டு, எந்த இடத்துல அற்பமாக எண்ணப்பட்டு நீங்கள் காணப்படுறீங்களோ, எந்த ஜனத்துக்கு மத்தியில் நீங்கள் அற்பமாக எண்ணப்படுறீங்களோ, அதே இடத்துல என் ஆண்டவர் உங்களை பழுக பண்ணுவார், அதே இடத்துல கர்த்தர் உங்களை விருத்தியடைய பண்ணுவார், அதே இடத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து எல்லாவற்றையும் தேவன் சிறந்திருக்க பண்ணுவார். காரணம், தேவன் நல்லவர், அவர் ஒருபோதும் மாறாதவர். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நிச்சயமாகவே உங்கள் சிறுமையும் உங்கள் எளிமையும் கர்த்தர் பார்க்கிறார். அவர் நினைவு கூறுக ஒரு நல்ல தேவன். நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிதான காரியத்தை கர்த்தர் செய்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டுக்கிற அருமையான நம்முடைய பிள்ளைகளை, குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. சிறுமைப்பட்டிருந்த இடத்துல நீர் பழுக பண்ணுகிறவர், நீர் உயர்த்துகிறவர், நீர் பெருக பண்ணுகிறவர், விருத்தடைய பண்ணுகிற ஆண்டவரே. அருமையான நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீர் உயர்த்துவீராக, பழுக பண்ணுவீராக, பெருக பண்ணுவீராக, உயர்த்துவீராக, அப்படி நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. அற்பமாக எண்ணுகிற ஜனங்களுக்கு நடுவில் அருமையான பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடப்பதாக, அதிசயங்கள் நடப்பதாக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவர் கிரியை செய்யும், அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.